இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கிட்ட என்னமா கேட்டுக்கிட்டு இதுல என்ன இருக்குன்னு படிச்சா தெரிய போகுது. அப்படி மாத்தி சொல்றாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் தாலுகா கணபதி நகரை பூர்வீகமாக கொண்ட செங்கோட்டு வேலர் அவர்களின் மூத்த மகனும் சென்னை நீலாங்கரை கன்னிகா நகர் கதவு எண் 22 வசித்து வரும் அறம் மீடியா நிறுவனங்களில் ஒருவருமான எஸ் உதயபெருமாளாகிய நான் என் சுய நினைவோடும் என் சுய விருப்பத்தோடும் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் மனசாட்சிக்கு உண்மையாக முன் வந்து எழுதி கொடுக்கும் சொத்து பத்திரம். செங்கோட்டு வேலரின் மகனாகிய உதயபெருமாளாகிய நான் எனது அசையும் அசையா சொத்துக்கள் முழுவதையும் எனது பெயரில் இருக்கும் வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்பீட்டு தொடர்புடைய வரவு செலவுகளும் மேற்கொண்ட தேதியிலிருந்து சென்னை கோடம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெரு கதவு எண் 12 வசித்து வரும் திருமதி சங்கரியின் மகன் சிவாவிற்கு மேற்சொன்ன அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை எழுதி வைப்பதோடு மேற்படி எனது வரவு செலவு கணக்கு அனைத்தும் அவரையே சாரும் என்று இந்த பத்திரம் மூலம் ஒப்புதல் அளிக்கிறேன். நம்ம சொத்துல பாதி அவனுக்கு எழுதி கொடுக்கறீங்கன்னு பத்திரம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சிவா இதெல்லாம்? அக்கா, இதுல இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அக்கா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்க தான் இதை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. என்ன நம்புங்கக்கா. அடேங்கப்பா, என்ன நடிப்பு! இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான். இங்க இருந்து போனா நாங்க எங்க போனோம்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்க அங்கேயே போயிடுறோம். என்ன மிரட்டறியா நீ? நான் மிரட்டல அண்ணி, நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். எங்களால வேற என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. சரி, இத நீங்க பண்ணலங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அக்கா, இவங்க பண்ண தப்பு இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்குக்கா. இவங்களை வீட்டை விட்டு அனுப்புறதை விட்டுட்டு திருப்பி ஆதாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. கபிலா, நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, இத நீங்க பண்ணலன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? எங்களால நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். இன்னும் 3 நாள், 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க இத பண்ணலன்னு நிரூபிக்கணும். அப்படி உங்களால முடியலன்னா நீங்களே இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான். நாங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். என்னடா கபிலா இது? எங்கேயோ இவ்வளவு அவசரமா போறாங்க? ஒருவேளை அவங்களா வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம வெளியில போறாங்களோ? மா, சான்ஸே இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ பிளானோட தான் இங்க வந்து தங்கியிருக்காங்க. அதான் அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அப்படி எங்க போறாங்க? சிவா அதை பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதா அயலி சொன்னால, அதான் அது சம்பந்தமா எங்கேயோ போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படி மட்டும் அவங்க நிரூபிச்சுட்டாங்கன்னா நாம தானே மாட்டிக்குவோம். இல்ல, அதுவும் முக்கியமா நான் தானே மாட்டிக்குவேன். மா, நீ அதுக்கும் கவலைப்படாத. அவங்க இந்த வீட்டை விட்டு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை எப்படி ப்ரூவ் பண்றான்னு நானும் பாக்குறேன். இந்த தடவை நாம தோக்கவே கூடாதுமா. அவங்க எங்க போறாங்கன்னு நானே ஃபாலோ பண்ணி போறேன். சார், சார் கொஞ்சம் நில்லுங்க சார். வா.
சார் வணக்கம். யார் நீங்க? எதுக்கு என்ன நிக்க சொன்னீங்க? சார் என் பேர் சிவா. என் அம்மா பேரு சங்கரி. என் அப்பா பேரு உதய பெருமாள். டேய் சிவா, எப்படிடா இருக்க? இவ்வளவு நாளா எங்க இருந்த? எப்படி இருக்க சிவா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, இது யாரு? இவங்க தான் இப்ப எனக்கு எல்லாமே. சரி வாங்க, உள்ள போய் பேசலாம் வாங்க. சரி ஐலி வா. என்னை எத்தனை தடவை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். தேவையில்லாம இப்படிலாம் பேசி டென்ஷன் பண்ணாத. அதான் என்ன பண்றதுனே புரியல. எதுக்காக உதய பெருமாள் அப்படி பண்ணா? அவரோட சுச்சுவேஷனும் அப்படி. அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. இப்ப திடீர்னு போய் அவர் முன்னாடி நின்னு நான் தான் உங்க பையன்னு சொன்னா எப்படி அவரால் உடனே என்ன ஏத்துக்க முடியும்? மாமா, நான் பெருசாலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. அவரு வாயால என்ன அவரோட மகன்னு சொல்லி உண்மை ஒத்துக்கிட்டா மட்டும் போதும். என் அம்மாவுக்காக என்னால செய்ய முடிஞ்சது இது மட்டும்தான். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. நீ கவலைப்படாத சிவா. சங்கரியும் உதய பெருமாளும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு நான் தான் சாட்சி. அவங்க சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இரு, அதுக்கான ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வரேன். சரி. இப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே அன்னைக்கே இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலைன்னு சொன்னேன். நான் எதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்தேனோ அதெல்லாம் கரெக்டா நடக்குது. நான் பாட்டுக்கு சைன் பண்ணி கொடுத்துருந்தா என்னமா இருக்கும்? காசு பணம் நம்ம எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாமா? ஆனா இப்படி தெரிஞ்சே ஏமாந்ததை காலம் பூரா மறக்க முடியுமாமா? சித்தப்பா ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதான் அவங்க அப்படி பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறதா சொல்லிருக்காங்களே. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவங்கள நீ எப்படி நம்புறேன்னு தான் தெரியல இந்திராமா. நீங்க யோசிக்கிற மாதிரி தான் சித்தப்பா நானும் யோசிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்ததை வச்சு அவங்க மேல தப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை நமக்கே தெரியாம வேற ஏதாவது தப்பு நடந்திருந்தா, சிவா அப்படி பண்ண சூழ்நிலை ஒரு காரணமா இருந்திருந்தா, நாம அவங்கள தண்டிக்கிறது தப்பு தானே சித்தப்பா? உண்மை என்னன்னு தெரியாம அவங்கள தண்டிச்சா அந்த குற்ற உணர்ச்சி காலம் முழுக்க நம்மள நிம்மதியா வாழ விடாது சித்தப்பா. அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அப்பா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஏய் என்னடா சொல்லுங்கப்பா, இது யாரு?